ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்க அடிக்கடி நம்ம கேட்கும் போது அந்த சந்தோஷம் நம் சிரசின் மேல் வந்துடும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நமக்கு பலனை தருவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பராக்கிரமசாலிகளை உருவாக்குகிறவர். கரங்களை உயர்த்தினால் போதும், நிலைமையெல்லாம் மாறும். கீழ்காற்று வீசப்படும். காதஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுவார். அக்கினி ஜுவாலையில பற்றி எரியும்படி உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 42:2. அவர் கூப்பிட்டார், கூப்பிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். இதுல 2 காரியம் யோபு சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்கிறத யாரும் தடை பண்ண முடியாது. அவர் செய்கிறத யாரும் தடை பண்ண முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன். ஏன்னா எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லார் மேலும் ஆளுகை எடுத்த தேவன் அவர். அவர் ஆளுகை எடுத்து இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் அவர். அவர் கிருபையினால ஜனங்களை இன்னும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா காலத்துல பாவங்கள் பெருகினது போல அந்த காலத்துல பூமியை அழித்தார் ஆண்டவர். இன்னும் அழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்ம மேல் இருக்கிற கிருபை, நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை. இவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? ஒருவரும் கெட்டு போகாம பிதாவின் சித்தத்தின்படி நடந்தாக வேண்டுமே. அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பொறுமையை காக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். பிதா சொல்லுவார், என் ஜனங்க வந்துட போதும், கொண்டு வா, எல்லாத்தையும் முடிச்சிரு, பூமி அழிச்சிரு அப்படின்னு. அவர் சொல்லுவார், இயேசு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள். யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, நமக்காக. நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள். இப்போ என் பிள்ளைகள் என்ன அறிஞ்சிட்டாங்க, ஆனா இன்னும் சத்தியத்துல நடக்கல. கொஞ்ச நாள்ல நான் நடக்க வச்சிருவேன். கொஞ்ச நாள்ல நடக்க வச்சிருவேன். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அழிச்சிடாதீங்க. இன்னும் கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் சொல்லி அவர் கிருபையா பிதாவினிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காகன்னா, நாம சத்தியத்துல நடக்க வேண்டும். அதற்காக நம்ம நித்தியத்துக்கு வர வேண்டும். அதற்காக வழியில தப்பி போயிடக்கூடாது என்பதற்கு, அதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் கையில எல்லாம் கொடுக்கப்பட்டது. எல்லா அதிகாரமும் அவரிடத்துல கொடுக்கப்பட்டது. அவர் நினைத்தால் செய்ய முடியும். ஏன் அவர் நினைக்கல? நமக்காக கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது பிதாவின் சித்தமா இருக்கிறபடினால அந்த சித்தத்திற்கு இன்னும் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கு. உலகம் அழியத்துக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், உலகம் அழியும் வரையில, உலகம் அழியும் வரையில நாம எப்ப வருமோ, எப்போ அவருடைய வருகை வருமோ, அது இன்னும் நாள் இருக்கு. அதனால நம்ம இருதயத்தை கடினமாக்கி தேவனிடத்துல சேராம நான் வழக்கம் போல இருப்போம்னு எண்ணத்தோடு இருக்காதீங்க. நம்ம ஆயுஷ் காலம் தான் அதற்கு முடிவு. நாம புல்லுக்கு ஒப்பா இருக்கிறோம். இன்னைக்கு இரவு படுத்து நாளைக்கு விழிப்பமா தெரியாது. நீ மறிச்சுட்டா அடுத்தது சத்தியத்துல நடக்க உன்னால முடியாது. உனக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல அங்க ஆள் கிடையாது. இங்க உண்டு ஆட்கள். யாருன்னா ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள். இவர்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதன்படி கேட்டு நடந்தா சரி. இல்ல இன்னும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டே இருந்தோம்னா என்ன ஆகுனா, உலகம் அழியும் போதல்ல, உன் ஆயுஷ்காலம் முடியும் போதே நியாய தீர்ப்பாங்க வந்துடும். ஹல்லேலூயா. நீ என்ன தப்பு பண்ணி அதை கரெக்டா வச்சிருப்படும். ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்ச காலம் கொடுங்களேன், கொஞ்ச நேரம் கொடுங்களேன், கேட்பதற்கு அங்க இடம் இல்லை, அங்க இடம் இல்லை. அதனால நம்ம மரிப்பதற்குள்ளாக சத்தியத்துல நடந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்கிறதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன்னா, ஒரு நிகழ்வை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போற வேலை இருக்கு, ஒரு கோர்ட்டுக்கு போற வேலை இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு முனிசிபாலிட்டிக்கு அங்க போற வேலை இருக்கு. அங்க போகும்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தெரிந்தவர் ஒருவர் அங்க இருந்தா நல்லா இருக்குமே.
என்னது? நமக்கு தெரிந்தது. அந்த தெரிந்தவர் அதுவும் சாதாரணமா இருக்கக்கூடாது, அங்க ஒரு அதிகாரியா இருக்கணும். அவர் கட்டளையிட்டா அங்க எல்லாம் கீழ்ப்படினோம். நமக்கு நன்மை செய்ய ஒருவர் அங்க துறையில இருக்கணுமே, இந்த துறையில இருக்கணுமே, அந்த துறையில இருக்கணுமே, இங்க இருக்கணுமே, ஏன்னா நான் அங்க போறேனே, நான் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டுமே, இந்த நினைப்போடு நம்ம செய்கிற எல்லா காரியங்களும். எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது ஒரு நீதிமன்றத்துக்கு போகணும்னா அங்க எனக்கு ஜட்ஜி தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். பெருசா தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம், அங்க எனக்கு நீதி கிடைக்கணும்னா அங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரா இருக்கணும். கான்ஸ்டபிளா ஒன்னும் செய்ய முடியாது, அவர் சொல்லிட்டா போதும். அப்போ நம்ம நாடி போகிற துறையில ஒரு பெரிய அதிகாரி நமக்கு தெரிந்திருந்தா நல்லா இருக்கும், இல்ல யார் மூலியமாவது தெரிந்திருந்தா நல்லா இருக்கும். இவங்களை பிடிச்சு போலாமான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களை பெருமையா நினைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் மனுஷனுடைய குணமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு துறையை சார்ந்தல்லமா, இங்க அங்கெல்லாம் இல்ல, உலகம் முழுவதும் நான் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாது. நீ எங்க போனாலும் சரி, என்னை பற்றிக்கொள், நான் உனக்கு சகாயம் செய்ய வல்லவரா இருக்கிறேன். உன்னை எதிர்த்து வருகிறவர்களை அந்த இடத்துல 7 வழியாய் ஓட செய்வேன். நியாயத்தின் தெய்வனா இருக்கிறபடினால நீதியை நான் நிலைநாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ள தேவன். நல்ல வைராக்கியமா சொல்லுங்க. உங்ககிட்ட காசு கிட்டாம சொல்றீங்களே, நீங்க சாதாரண ஒரு சின்ன துறையில பெரிய அதிகாரி வேணும்னு எதிர்பார்க்கிற நீங்க, உலகத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் என்னோட இருக்கிறாரு. அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறதற்கு நமக்கு ஒரு எதுங்க ஒரு ஆர்வம் வரல. ஆர்வம் வரல. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தையினாலேயே மனுஷனுடைய செய்கையினாலேயே அடிமைப்பட்டிருக்கிறோம். இவன் காப்பாத்துவானா, அவன் செய்வானா, இவன் பண்ணுவானா, இவன் தான் எனக்கு சோறு போடுவான், இவன் பண்ணுவான், அவன் பண்ணுவான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனுஷனையும் மேன்மை பாராட்டி அவங்களே சார்ந்தே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கி அதன் மேல் ஆளுகை எடுத்த தேவன், என்னை காப்பாற்றி ஜீவனோடு நிறுத்தின தேவன். அவர் சொல்றாரு, உன்னை நீ செய்கிறதை தடை பண்ணுபவன் ஒருவரும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். சொல்லுங்களேன், உன்னோடு இருக்கா. நீங்க எல்லாம் என்கிட்ட தான் சொல்றீங்க. என்னதான் சொல்றீங்க? என்னோடு இருக்கிறாரு கர்த்தர், என்னோடு இருக்கிறார். ஏன்னா நான் தடை பண்ணுகிறது ஒருவனும் நான் போகிற காரியத்தை தடை பண்ண முடியாது. சொல்லுங்களேன், தடை பண்ண முடியாது. நல்லா வைராக்கியமா சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன காரியம் இருக்கோ, அது ஒரு மனுஷன் தடை பண்ண முடியாது. எனக்கு வர நன்மையை ஒரு மனுஷன் தடை பண்ண முடியாது, ஒரு சத்துரு தடை பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு அருள வல்லவரா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உருவாக்கி அது தன் கை விட்டு இழந்து போகும் பொழுது மறுபடியும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே இறங்கி வந்து நம்மளை மீட்கும் பொருளாய் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ற நீங்க, இந்த மனிதனி ஒரு நாள் வீணாய் போகாது. இதற்கெல்லாம் உங்களுக்கு நன்மையான காரியங்களை நடக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை நாள் கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்வதற்கு தான் இந்த மணி துளி அவர் சமூகத்துல வந்து உட்கார்கிறது. அல்லேலூயா. இவை எல்லாம் பெருக 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 1000 தலைமுறை ஆசீர்வாதங்கள் உனக்கு கட்டளையிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு முதலாவது பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, ஆமா, யோபு எல்லாவற்றையும் இழந்தும் கூட அவன் என்ன பண்ணா, தேவன் சமூகத்திலே உட்கார்ந்து நிச்சயம் அவர் எனக்கு தருவார், நிச்சயம் அவருக்கு எனக்கு செய்வார் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுதுதான் கர்த்தரங்கள் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்துதான் யோபு சொல்றார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் செய்கிறது ஒருவரையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அனுபவித்து பேசுகிறான் யோபு. ஏன்னா தேவன்னா அவர் தான் தேவன், தேவன்னா அவர் தான் தேவன், அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறார், யோசனையில அவர் பெரியவரா இருக்கிறாராம், யோசனையில செயல்ல வல்லவரா இருக்கிறாராம். எப்படின்னா யோசனையில் பெரியவர்னா ஒரு மனுஷ இருதயத்தில் சிந்தைகளை நினைக்கும் போதே அவர் அறிந்திருக்கிறாராம். அதற்குரிய காரியங்கள் எல்லாம் திட்டம் தீட்டி அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய யோசனை பெரியது, அவருடைய யோசனை பெரியது.
அவர் உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பம் முழுவதும் காப்பாற்ற அவர் பிரியப்படுகிறார். 1000 தலைமுறையும் அவர் காப்பாற்ற பிரியப்படுகிறார். அவர் யோசனை பெரியதா இருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரா? சர்வ வல்லம் உள்ளவரா இருக்கிறாரா. அல்லேலூயா. எரேமியா அவனுடைய புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என்ன செய்வார்? சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? உங்களுக்கே தெரியாம ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கவே இல்லை. நான் எப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டனோ அப்பவே தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சு. இருள் நீங்கினது, எல்லாமே போயிடுச்சு. என்னோட தேவன் வந்துட்டாரு. இப்போ அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை நிலைநிறுத்துவார். நான் இடரலாகி போக மாட்டேன். கர்த்தர் பெரிய சாதியா என்னை மாற்றுவார். அல்லேலூயா. என்ன செய்வார்? அவர் வல்லமை உள்ள தேவனா இருந்தா அவர் என்ன செய்வார்? நமக்கு என்ன பண்ணுவாரா? உதவி செய்வார். என்ன பண்ணுவாரு? உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அது எதுவா இருந்தாலும் சரி, செய்ய முடியாத காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. 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 நம்ம நினைப்போம் இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அவை காட்டிலும் பெரிதா எனக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம நினைவுகள் அப்படிதான். ஆனா அவருடைய நினைவுகளோ பெரிதா இருக்கிறது. வேற, அவருடைய நினைவு வேற. அதை நம்ம புத்திக்கு எட்டாது. அவருடைய நினைவு நமக்கு புத்திக்கு எட்டாது. அவர் நம்ம செய்கிறது ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். ஆனா அவர் செய்து முடித்தா அது பெரிய காரியமா செய்து தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா, எபேசியர் புஸ்தகத்துல வாசிங்க, 2:18 வாசிங்க. எபேசியர் அந்தபடியே நாம் இருந்தாலும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன செய்திருக்கிறார்னா, முதலாவது பிதாவுக்கு முன்பாக வந்து நிற்கிற சாக்கியத்தை நமக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. புத்திரத்தின் சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்பா பிதாவே கூப்பிடுகிற ஒரு புத்திரத்தின் சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அவர் ரத்தத்தினால் உன்னை கழுவி நீ ஜெபிக்கும் போதெல்லாம் பிதாவுடைய சமூகத்தை காணும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். நீ பிதாவுக்கு முன்பு வந்து நிற்கும்படியாய் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். இந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். செய்து முடிச்சிட்டார். இப்போ இந்த காரியத்தின் நிமித்தம் நாம ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்துல ஏதாவது கேட்டா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோட ஜபத்துல வந்து உட்கார்றோம் பாருங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிதாவின் முன்பாக நிறுத்த நம்ம பாவிகளா இருந்தோம். அவர் ரத்தத்தினாலே கழுவி அவர் சாயலாவை மாத்தி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை ஜெபிக்கிறதுக்கும் அவர் வல்லமை தருகிறார். அவருடைய ஆவினால ஜெபிக்கும்படி உன் நாவை திறக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை, என்ன உனக்கு தேவைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் அந்த ஜெபத்தின் மூலியமா பிதாவினிடத்துல பெற்று உனக்கு தருகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு முன்பாக நிற்கும்படி உனக்கு அவர் அருள் பார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் எனக்கு இந்த கிருபையை எனக்கு செய்திருக்கிறார். இந்த கிருபை தான் பெரிய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணம் கொடுத்தா போதும், வீடு கொடுத்தா போதும், பிதாவுக்கு முன்பாக வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினைச்சு உங்க தேவைகளுக்காக வந்து நிற்காதீங்க. பிதாவுக்கு முன்பாக என்னை பரிசுத்தமாக்கி அவரை போல மாற்றி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு பாருங்க. இதுதான் கிருபை. இது பெரிய கிருபை. இது எப்படிங்க? பெரிய கிருபை. இந்த கிருபைக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதுக்கு ஈடாகாது. இந்த ஸ்லாக்கியம் எப்படி வந்ததுன்னா, என்னாலே வந்ததுன்னா சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய கிருபையினாலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. நான் கேட்கல, அவர் என்னை சந்தித்தார். அவர் என் வாழ்க்கையில வந்தார், என்னை பரிசுத்தமாக்கினார். இப்போ புத்திரத்தின் சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்தார். அவருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும்படியான ஒரு கிருபையை எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் ஜெபிச்சேன்னா அங்க பதிலும் உண்டாகும். நான் ஜெபிச்சா பதிலும் உண்டாகும். கர்த்தர் அப்படியா என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிதாவுக்கு முன்பாக அவரை பார்க்கும்படி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுவே பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா? ஆண்டவர் என்ன செய்தார்னா இந்த காரியத்தை ஜெயமா செய்து முடித்தார். அல்லேலூயா. தன் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் பக்கமா நிறுத்தினார் ஆண்டவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி இந்த காரியம் எப்படி வாய்த்தது? ஒரு பிதாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்மளை நிறுத்துறார் ஆண்டவர். எப்படி இந்த காரியம் வாய்த்தது? நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவோம்,
வீட்டுல யாருன்னா ஒரு காரியத்தை செஞ்சானா, இது எப்படி செஞ்ச, ஆச்சரியமா இருக்குதா நீ செஞ்சது. சின்ன குழந்தைங்க ஏதாவது ஒரு அதிசயமா ஏதாவது பண்ணிச்சுன்னு வச்சுக்க, இது எப்படி செஞ்சது பாரு, செஞ்சது ஒரு ஆச்சரியமா இருக்கு பாரு. அதே போல பிதாவுக்கு முன்பாக எனக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரு, இது எப்படி செஞ்சாரு, இத எப்படி செஞ்சாரு, இதுல ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. அது எப்படி செஞ்சார், எப்படின்னா வாசிங்க ரோமர் எழுதின புஸ்தகம் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நமக்காக அவர் எப்படி வேண்டுதல் செய்கிறார். இந்த காரியம் எப்படி வாய்த்ததுன்னா, அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டது நிமித்தம், அவரு பாடுபட்டு சோதிக்கப்பட்டது நிமித்தம் சோதனையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த வழியா கடந்து போயிருக்கிறாரு, அதுல இருந்து ஜெயத்தை எடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் பார்க்கிற பார்வை உன் சோதனையிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டது நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் கூட தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சத்ரு வெட்கப்பட்டு போகணும், சத்ரு வெட்கப்பட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும், அப்ப வெட்கப்பட்டு போகணும்னா என்ன செய்யணும், நான் இயேசுவை போல மாறணும். நான் முதலாவது இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்கிறது யாரும் தடை பண்ண முடியாது. அவர் செய்கிறத தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தேவர்களை வணங்குறவங்களை பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு குடும்பம் ஒரு தேவரை வணங்கும், குறிப்பிட்ட ஒரு குடும்பம் ஒரு தேவனை வணங்கும். அந்த தேவனை கைய கால கட்டி போறதுக்கு இன்னொரு தேவனை வணங்குவாங்க. அப்ப ஒண்ணு மேல ஒண்ணு தேவன் ஒரு கடவுள் இருந்தா, ஒரு ஆண்டவர் இருந்தா, அந்த ஆண்டவரை யாராலும் கட்ட முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, யாராலையும் கட்ட முடியாது. ஆனா ஒரு காரியத்தின் நிமித்தம் கட்டுறாங்கன்னா அப்ப அது தேவனே இல்லை, அது தேவனே இல்லை. தேவன்னா சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாமே அவருக்கு கீழே இருக்கணும். மனுஷனாலும் எந்த சாத்தானாலையும் கட்ட முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப அவர் செய்கிறதை யாரால தடை பண்ண முடியும்? முதல்ல அதை நம்ம ஆழமா விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் இடர்ல வரும். நாளைக்கு கடைசி நாள் அப்படின்னும் போது அந்த விசுவாசம் நம்மளை விட்டு போயிடும். தேவன் பார்த்து சொல்லுகிற வார்த்தை நம்ம வாயில இருக்காது. எந்த மனுஷன் எனக்கு செய்வான் என்ற எண்ணம் தான் நமக்கு வரும், எந்த மனுஷன் என்னை விடுவிப்பான் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனா தேவன் செய்வார் என்ற எண்ணம் நமக்கு வராது. அதுதான் விசுவாசத்துல குன்றினவர்களா இருக்கிறோம். நம்ம விசாலமான வழியில நடக்கிறத காட்டிலும் குறுகலான ஆண்டவருடைய பாதையில நடக்கிறது தான் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. அப்போ தேவன் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாதுன்னா, நான் ஜெபித்த ஜெபத்துக்காக நிச்சயம் பதில் உண்டு. அது உடனே மறுநாள் நான் நடக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த ஜெபம் ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்திலே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணோம். அந்த வார்த்தை வெறுமையா உன்னிடத்துல திரும்பி வராது, அது எல்லாவற்றையும் செய்து முடிச்சுதான் வரும். அல்லேலூயா. நம்ம ரெண்டே காரியம் தான், இந்த சரீரத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கணும், சரீரத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கணும். கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும், தண்ணி நல்லா குடிக்கணும். இந்த ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம். இந்த ஆலயத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இதை ஆரோக்கியமா பரிசுத்தமா வச்சுக்கணும். ரெண்டாவது, அவர் மேல் முழுமையா நம்பிக்கை வச்சிடணும். அவர் மேல் முழுமையா நம்பிடணும் அவரை. நீ நாளைக்கு வருகிற பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு விட தேர்ற, அடுத்த வினாடி அக்கினியில போடும் போதும் கர்த்தரை நாடிதான் இருக்கிறாங்க தேவ பிள்ளைகள். அவர்கள் காப்பாற்றப்படுகிறாங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லுங்களேன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இழந்ததை திருப்பி தர வல்லவரா இருக்கிறாரு. என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. என்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு கல்விமான் நாவை கட்டளையிட வல்லவரா இருக்கிறாரு. கீழ்படியாத பிள்ளைகளை கீழ்படிய செய்ய வல்லவரா இருக்கிறாரு. எந்த காரியம் இருந்தாலும் அவர் வல்லவரா இருக்கிறார் செய்து முடிக்க. அவர் செய்து முடிக்கிறது உனக்கு வருகிற நன்மையை சாத்தான்
யாரும் தடை பண்ண நினைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையில இருக்கிறவர், அவர் ஒளியில இருக்கிறவர், அவர் பிரகாசத்திலே வாசம் பண்ணுகிறவர். இப்ப அந்த பிரகாசம் மகிமை எல்லாம் நமக்குள்ளதான். எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நமக்கு ஏன் பயம் வரணும்? ஒண்ணு மட்டும் உறுதியா வச்சுக்கீங்க, நீங்க அப்பத்துக்கும் தண்ணிக்கு இறைய மாட்டீங்க, யாருக்கிட்டே போய் கேட்க மாட்டீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு சமையல் கட்டுல தங்கி இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ 4 பேருக்கு சாப்பாடு போடும்படிதான் அங்க சாப்பாடு சமையல் கட்டுல இருக்கும். இது தேவனுடைய ஆசீர்வாதம். உன் சரீரத்தை அவர் பாதுகாப்பார், ஞானத்தை கட்டளையிடுவார், பலனை கட்டளையிடுவார், சம்பாதிக்க சரீரத்துல சுறுசுறுப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோம்பேறியா இருக்கீங்க? எத்தனை பேர் சோம்பேறியா இருக்கீங்க? காலைல அச்சியோட எழுந்திருக்காத ஆளுங்க யாரு? எத்தனை பேர் சுறுசுறுப்பா இருப்பீங்க? அதுக்கு மட்டும் கை வந்துடும். ஏன்னா என்ன யார் பார்க்க போறது இல்ல? இவருனா வீட்டுக்கு நம்ம கூட தங்கி இருக்கிறாரு, சுறுசுறுப்பா இருக்கிறாரு. சோம்பேறியானா இல்ல. ஆனா முக்காவாசி சோம்பேறியா தான் இருக்கிறீங்க. முக்காவாசி அந்த சோம்பேறி தானே எங்க இருக்குன்னா தேவனுடைய சமூகத்துல இருக்கு. தேவனுடைய சமூகத்துல நீங்க வரதெல்லாம் சோம்பலோடு தான் வரீங்க. ஒரு விசுவாசம், ஒரு பலன், ஒரு நன்மை. அவர் திறந்த அடைப்பவன் யாரும் இல்லையே. அவர் திறப்பாரு. இப்ப நான் போய் நின்னா அவர் திறப்பாரு, அவர் உயர்த்துவாரு, அவர் பேசுவாரு, அவர் பேசுவாரு. எப்படி பேசுவார்னா அறிவை நமக்கு உணர்த்துவார், ஒரு நல்ல அறிவை நமக்கு தருவார். நீ ஜெபிக்கிற வேலையில ஒரு விடையை அவர் உனக்கு அறிவினால வெளிப்படுத்துவார். அப்போ அப்படியாப்பட்ட காரியம் எல்லாம் எப்படி நடக்குன்னா, சமூகத்துல வந்து உட்காரும் போதும், சபைக்கு வருகிறதும், எந்த வேலையா கர்த்தருக்கு வந்தாலும் சோம்பல் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்போடு பயத்தோடு வந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது கூட வேதனை இருக்காது, அது கூட வேதனை இருக்காது. எனக்கு 1000 பணங்கள் இருந்தாலும் என் சரீரத்துல வேதனையும் குடும்பத்துல வேதனையும் இருந்தா அது என்ன பிரயோஜனமே இல்லையே. பிரயோஜனமே 100 ரூபாய் ஒரு கையில, என் கையில 100 ரூபாய் இருந்தா போதும். கர்த்தருடைய சமாதானம் எனக்கு இருந்தா போதும். இந்த 100 ரூபாய் பெருசு கிடையாது, இல்ல கோடி கணக்கும் பெருசு கிடையாது. அவருடைய சமாதானம் எனக்கு இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். சொல்லுங்களேன், நீ இழந்து போனதை மறுபடியும் உனக்கு தருவார். எதை இழக்கிறா போல இருக்குதோ அதை இழக்காதபடி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். உன் பிள்ளைகள் எல்லாம் பெஸ்டா வரும். கல்வியான் நாவினால கர்த்தர் வளர்த்து தருவார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் நாம சோம்பலாயிராமல் கர்த்தருடைய சமூகத்துல சுறுசுறுப்பா வந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்க வரும்போது உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். எதனாலனா நமக்காக. இதே நிலையில நீ இருந்த அந்த நிலையில இருந்து விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உனக்கு முன்பாக அவர் பாடுகள் பட்டது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிறதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. சொல்லுங்களேன், ஒருவனும் இப்படி செஞ்சுட்டு இப்ப செஞ்சுட்டாரு. பாடுல இருந்து நம்மள தூக்குறாரு, ஒரு கஷ்டத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. மறுபடியும் அதே மாதிரி கஷ்டத்துல போய் மாட்டிக்கும். அப்படியே ரொட்டிக்கா தான் இருக்குது. மறுபடியும் கஷ்டமா இருக்குது ஆண்டவரே அந்த விடுவி. மறுபடியும் கஷ்டத்துல வந்துடும். மறுபடியும் கஷ்டமா இருக்குது ஆண்டவரே விடுவி. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, உன்னிடத்துல விசுவாசம் கம்மியா இருக்குது. ஒரு டைம் ஆண்டவர் விடுதலை ஆக்கினா அடுத்த டைம் அதுக்குள்ள நான் போக கூடாது. அதுதான் அஸ்திபாரம். தேவன் சமூகத்துல நிற்கிற அஸ்திபாரம். அப்ப அந்த சூழ்நிலை எப்படி உருவாகுது? அந்த சூழ்நிலை தப்பான காரியமா? அந்த சூழ்நிலை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா? அந்த சூழ்நிலை என்னுடைய இச்சையா? அந்த சூழ்நிலை என்னுடைய ஆசையா? அப்ப பார்த்து எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னா ரெண்டாவது அதுல மாட்ட மாட்டேன். ஏன்னா சுத்திக்கிட்டே வருவேன். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், நல்ல அறிவை நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அறிவை உணர்த்துகிறது அதுதான். நம்ம அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது அதுதான். ஒரு டைம் என்னை விடுதலை ஆக்கிட்டா ரெண்டாவது நான் அந்த இக்கட்ல மாட்ட மாட்டேன். நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார் ஆண்டவன். அதை தெளிவா பார்க்கணும். ரெண்டாவது அதுல போய் வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, இங்க நடக்கிற
கஷ்டம், கண்ணீர் எல்லாம் எது குறிக்குதுன்னா, உன்னுடைய ஆசை நிமித்தம் நீ என்ன பண்ற, உருவ எல்லா காரியங்களும் குத்தி கொள்ளுகிற உடம்புல. அந்த ஆசைகள் நம்ம விட்டு போனாலே நம்ம மாட்ட மாட்டோம் எதுலயும். இச்சை நம்மளை விட்டு போனாலே நம்ம எதுலயும் மாட்ட மாட்டோம். கர்த்தர் அதுல இருந்து ஒரு டைம் மீட்டெடுத்தார்னா ரெண்டாவது நம்ம அதை சாரக்கூடாது. நம்ம ஜனங்களை என்ன பண்றாங்க, மறுபடியும் 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 அதுல மாட்டிக்கிட்டு ஆண்டவரை காப்பாத்த, ஆண்டவரை காப்பாத்த, ஆண்டவரை காப்பாத்த சொல்றாங்க. தன் சுயத்தை மாற்ற அவர்கள் விரும்பல. சுயத்தை மாற்ற உங்களை கொண்டு வந்து பிதாவுக்கு முன்பாக நிறுத்திட்டார் ஆண்டவர். ஏன் நிறுத்தினார்னா, அவர் தம் பாடுபட்டு கஷ்டப்பட்டதுனால நம்ம அந்த நிலைமையில இருந்தனா நம்மளை மீட்டு, நீ ஏதோ ஒரு குழுக்கள்ல ஏசப்பான்னு கூப்பிட்டுருப்ப, இல்ல யாருன்னா வந்து உங்க வீட்டுல ஜெபம் பண்ணிருப்பாங்க. அது நிமித்தம் ஒரு ரட்சிப்பு வந்துடுச்சு. அது நிமித்தம் ஒரு ரட்சிப்பு வந்து உன்னை பரிசுத்தமாக்கி பிதாவின் சமூகத்துல நிறுத்திட்டாரு. இப்போ நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் வல்லமையாய் நடத்துவார். ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் வல்லமையாய் நடத்துவார். அதுல ஆச்சரியமான காரியங்களையும் அவர் செய்வார். முழுமையா விசாரிக்க, அதாவது நான் ஜெபிக்கிறேன், ஒரு விடயம் தெரியல, ஒரு காரியமே எனக்கு காணப்படல அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. எலியா ஜெபிக்கிறான், கையளவு மேகம், கையளவு மேகம். 7 தடவை ஜெபிக்கிறான். மேகம் இருக்குதா பாரு, போய் பாக்குறான், வேலை செய்யறோம், இல்லையே, ஒரு மேகமே இல்லையே. மறுபடியும் ஜெபிக்கிறான், வெளியே போய் பாரு மேகம், ஏன்னா மழை வரணும். அந்த தேசம் முழுவ பஞ்சமா இருக்குது, அந்த பஞ்சத்தை நீக்கணும். அந்த மழையை அடைச்சதே எலியாதான். உன் தேசத்துல 3 வருஷம் மழையை பெய்யாது போன சாபம் விட்டதும் எலியாதான். இப்போ எலியா மூலியமா அங்க வாசல் திறக்கணும். எலியா என்ன சொல்றாரு, போய் பாரு, போய் பாரு, போய் பாரு, வெளியே போய் பாரு, வெளியே போய் பாரு, மேகம் வந்திருக்கும் பாரு, மேகம் வந்திருக்கும் பாரு. கடைசியில வந்து சொல்றான் வேலைக்காரன், கையளவு மேகம் தாங்க. என்னது? கையளவு மேகம் தான். இவ்வளவுதான் மேகம். இந்த மேகம் என்னத்த மழைய முடியும்? கையளவு மேகம் தாங்க இருக்குது. அப்படின்னா எரிச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன், மழை பெய்கிற சத்தத்தை நான் கேட்கிறேன். நீ ஓடி போய் ராஜாவிடத்துல சொல்லு, சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் சொல்லு, மழை வரப்போகுது. என்னது? அவன் ஓடி போய் சொல்றான், ராஜாவை சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க, மழை வரப்போகுது. அந்த கையளவு மேகம் தேசம் முழுவதும் பெய்ந்தது, தேசம் விளைந்தது, தேசம் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை நீ பார்க்காத சின்ன ஒரு புல்ல வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போருக்கு போறாங்க, நம்ம ஜனங்களை காட்டிலும் அங்க 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அங்க இவங்க 300 பேர் தான், 300க்கும் குறைவா கூட இருக்கிறாங்க. அதுல இருந்து வடிகட்டி 300 பேருக்கிட்ட குறைவா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஞானத்தை தராரு. நீங்க நேருக்கு நேரம் அவங்கள மோதனா ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரு தீவெட்டி எடுத்துக்குங்க, ஒரு பானை எடுத்துக்குங்க, ஒரு தீவெட்டி, ஒரு பானை. இதுதான் அங்க ஜெயத்தை கொடுக்க போகுது. இதுதான் ஜெயத்தை கொடுக்க போகுது. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆண்டவரே தீவெட்டியும் பானையும் அப்படிலாம் ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு கீழ்ப்படிந்து அதை எடுத்துட்டு போனாங்க. அவங்க கூடாரம் சுத்தி அப்படி நின்னாங்க. எக்காலம் ஊதும் போது, அறிக்கை வரும்போது, பானையை உடைங்க, தீவெட்டிய தூக்கி அடிங்க, அது போதும். இவங்க எக்காலம் விட்டு ஊதுன உடனே பானை டமால் எல்லாம் உடைச்சாங்க பாருங்க, பெரிய சத்தம். எல்லாரும் ஒரே சமயத்துல உடைக்கும் போது பெரிய சத்தம். தீவெட்டியை தூக்கி அடிச்ச உடனே அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க ஏதோ புது விதமான ஆயுதத்தை வந்து நம்மளை தாக்குறாங்க. ஆளுக்கால சிதறடிச்சு ஓடி போய் ஒருத்தர் அவனே குத்திக்கிட்டு செத்து எதிரிகள் இல்லாமையே ஓடிட்டாங்க. அல்லேலூயா. 6 லட்சம் பேர் அந்த இடத்துல இல்ல, எல்லாம் ஓடிட்டாங்க. அந்த சத்தத்தை அதிர பண்ணுவார் ஆண்டவர். உன் கையிலிருந்து வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், உன் கையில இருக்கிற எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் கர்த்தர் எதிரிக்கு அந்த பெரிய ஆயுதமாய் காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லுங்களேன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாது, ஒருவனும் தடை பண்ண முடியாது. அதை நம்ம விசுவாசித்தாலே நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், நமக்குள்ள ஒரு திட மனசு வந்துடும். அப்ப நம்ம எதுலயும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயம் கொண்டு எடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் எனக்கு செய்வார். எப்படி செய்வார்? அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் செய்கிறது மனுஷனுக்கு விரோதமா அம்புகள் எய்தாலும், மந்திரம் பண்ணினாலும், எந்த காரியம் செய்தாலும் எனக்கு வாய்க்காது. ஏன்னா கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் என்ன பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகினால நம்ம அசைக்கிறதுக்கு ஒருவனால முடியாது, ஒருவனாலும் முடியாது.
நிலைநிறுத்துவார் அவர் ஆண்டவர். ஸ்ட்ராங்கா நம்ம நிறுத்துவார் ஆண்டவர். நமக்குள்ள இடரலான காரியங்கள் இல்லாம அவரே சார்ந்து நிற்கிறபடியாய் கர்த்தர் நமக்கு ஒரு நிலையான ஸ்தலங்களை உருவாக்குவார். நிலையான கால்கள் நிற்கும்படி உயர்ந்த ஸ்தலங்களில் அவர் உருவாக்குவார். அல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகம் 14:4 வாசிங்க. ரோமர் 14:4. 14. மற்றொருவனுடைய வேலைக்காரனை நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் விசேஷமானதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி உன் ஆயுசு காலம் குறைகிறது. உன் ஆயுசு காலம் குறையுது. ஆனா அந்த நினைப்பு நமக்கு வரல. எதுவா இருந்தாலும் கர்த்தருக்குரியது. நாளைக்கு பார்த்துக்கலாம். எது? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெபிக்கிற நேரம் வந்து அசட்டை பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். பைபிள் வாசிக்க நேரம் வந்து அதை அசட்டை பண்ணிட்டு நாளைக்கு வாசிக்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஆயுசு காலம் தான் கர்த்தரை சார்ந்திருப்பது. மரிச்சிட்டா நம்ம பாவங்களுக்கு நீதி தீர்க்க அங்க போயிடுவோம். அங்க யாரும் நமக்கு சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் கிடையாது. இப்போதான் நமக்கு உண்டு. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்காக பயப்படுகிற பயத்தை கொடுக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில எந்த குறையா இருந்தாலும் எது இல்லைனாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். முழுமையா அவர் விசுவாசித்து அவர் சமூகத்துல சுறுசுறுப்போட நல்ல ஒரு வாஞ்சியோடு வந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேண்டாத விருப்பம் வரக்கூடாது. வேண்டாத விருப்பம் ஏதோ கடமைக்கு கிறிஸ்தவன் ஆயிட்டோமே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாகணும், அது ஒரு கடமையா இருக்குது. அது ஒரு அதனால வரேன். அதனால சில பேர் என்ன பண்ணோம்னா மாசத்துல ஒரு நாள் பந்தி எடுக்க மாட்டோம். மற்ற நாள்லாம் எனக்கு டைமே இல்லை. ஒரு அம்மா பிசினஸுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா டைமுக்கு வந்துடும். அந்த அம்மா ஆலயத்துல வந்து முழங்கால் படிட்டு பாஸ்டர்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து உக்காந்து நல்லா ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே உயர்த்தும், வெக்கப்பட்டு போக கூடாது, நீ பணத்தை தாங்க, பிசினஸை தாங்க அப்படி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா இந்த மகள் நல்லா ஒரு உற்சாகமா இருக்கிறாங்க, நல்ல ஒரு வாஞ்சியா வராங்க, ஆசீர்வதிப்போன்ட்டு ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். பிசினஸ் வந்துருச்சு. மறுநாள் வரல சர்ச்சுக்கு. பாஸ்டர் கேட்கிறேன், ஏமா நம்ம முதல்ல வந்து உக்காந்துருவிய, இப்ப நான் வரவே மாட்டேன், நான் பிஸி ஆயிட்டேன், ஒண்ணுமே நேரமே இல்லை எனக்கு. நம்ம பிஸி ஆகாமையே நம்ம நேரம் கொடுக்கறது இல்ல. நம்ம எந்த ஒரு பிசினஸும் செய்யல, எந்த ஒரு வேலையும் செய்யல. ஆனா பாருங்க, நான் பிஸி. என்னது பிஸி? நீ வாயில சொல்லனாலும் உன் அவைகள் எல்லாம் அதான் குறிப்பிடுது. உன் அவைகள் எல்லாம் அதான் குறிப்பிடுகிறது. அப்ப சபைக்கு வர நானு ஒரு உற்சாகமா வந்தனா அவர் எனக்கு நன்மை செய்வார். எப்படி அவர் செய்வார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனக்கு வர நன்மை இவனால தடையாயிடுமோ, எனக்கு வர ஆசீர்வாதம் இவனால தடையாயிடுமோ அப்படின்னு நினைக்காத. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் முறியடிக்க வல்லவரா இருக்கிறார். உனக்கு வருகிறத ஒருவரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கு பெற்று தருவார். அது நீதியின்படி நடக்கும். எப்படி நடக்கும்? நான் உற்சாகமா இருந்தாதான், நானு உற்சாகமா தேவனிடத்துல வந்தாதான், என் இருதயத்தை அவருக்கு கொடுத்தாதான், முன்னாடியே அவர் என் இருதயத்துல அவரையே மேன்மை பாராட்டி இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் எந்த பொருளையும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. சுறுசுறுப்போட தேவ ஆலயத்திற்கு ஓடி வரணும். தேவ ஆலயத்துக்கு ஒரு மனுஷன் கட்டளை இட்ட உடனே ஓடி போய் நின்றுடுவோம். ஐயோ இல்லைன்னா வேலை போயிடுமே, இல்லைன்னா ஆமா, இல்லைன்னா வேலை போயிடும், இல்லைன்னா சினிமா போட்டுருவாங்க, பேர்லாம் முடிஞ்சிடும், இல்லைன்னா பீச் மூடிடுவாங்க, இருட்டாயிடுச்சுன்னா பீச்சுக்கு போக முடியாது, கரெக்டா போயிடணும். எங்க போனாலும் களியாட்டம் ஆடுகிற இடத்துல எல்லாம் நம்ம டைமோட ஓடிடும். உன்னை ஆசீர்வதிக்கிற இடம், உன்னை உருவாக்கினவர் ஆசீர்வதிக்கிற இடம், பிதாவுக்கு முன்பாக நிறுத்தின இடம், உன்னை கழுவின இடம், அந்த இடத்துல வர்றதுக்கு நம்ம தாமதமா ஆகிறோம். பாத்தீங்களா? இதுதான் காணாதவைகளை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. காணாதவைகளை விசுவாசிக்கணும். அங்க போய் உக்காந்து எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அது நம்ம நினைக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்கார, ஆனா நம்ம சரீரமோ அதற்கு விரோதமா இருக்கிறது. காலையில எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்ல,
காலையில எழுந்த உடனே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. எது சொல்லும்? உன் சரீரம் சொல்லும், நீ டயர்டாகிற, உன்னை கொஞ்ச நேரம் தூங்கு. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற பயம் அது நமக்கு வந்துட்டாலே சர்வ வல்லமை உள்ள செய்கிற அதிசயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அவர் செய்கிறது ஒன்றும் தடை பண்ணாது. உனக்கு எல்லாத்தையும் அவர் பெற்றுக் கொடுப்பார். உனக்குரிய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை, அவர் கிருபை நம்ம மேல இருக்கிறபடினால. யோவான் புஸ்தகம் 15:5 வாசிங்க. யோவான் 15:5. என்னை நிலைநிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்மளால அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல அதை நினைங்க. நாமளே ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளோடு இருந்தாதான் ஜெயம். கர்த்தர் என்னோடு இருந்தாதான் உயர்வு. கர்த்தர் என்னோடு இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ அவர் எதா இருக்கிறாரா? திராட்சை செடியா இருக்கிறாரா? நாம எப்படி இருக்கிறோம்? கொடிகளா இருக்கிறோம். செடின்னு குறிப்பிட்டாலே அந்த அடிவேறு, அந்த அடிவேறு ஆண்டவர் தான். உன்னை நிலையா நிற்க வைக்கிறது அந்த செடியின் அடிவேறு ஆண்டவர் தான். எதுக்காக உன்னை அவருக்குள்ள நிலையா நிற்க வைக்கிறாருன்னா, நீ கனி கொடுக்கும்படி. என்ன கனி கொடுக்கணும்? அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இவை எல்லாம் உன்னிடத்துல காணப்பட வேண்டும். கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கலாத்தியர்ல கனிகளை குறித்து பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதை வாசித்து பாருங்க. வேதத்தை வாசிக்காம இருக்காதீங்க. வேதத்தை வாசித்தே ஆக வேண்டும். தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 அதிகாரமாவது வாசிக்கணும். வாசித்து அதை கொஞ்சம் தியானிக்கணும். இது எப்படி வந்தது, இதன்படி நடக்கணுமா, அப்ப அதன்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு வாஞ்சையை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ அவர் இடத்துல அவரோடு கலந்திருந்தாலே போதும். அவர் எல்லா காரியங்களும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ அவரோடு இருந்தா போதும். உனக்கு தடைப்பட்டது எல்லாம் திருப்பி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வெளிய தேசத்துக்கு போயிட்டு வர்றாங்க இல்லையோ, இங்க என்ன போயிட்டாங்க? அவனுடைய உடைமைகள், அவன் ஊர்ல இருக்கிற பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அவன் ஊர் உள்ள வரான். வந்தா யாரும் இல்ல, பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்காங்க. எங்கப்பா? வீட்டு பொம்மைங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க, சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தா அதெல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீது ஆண்டவர் கிட்ட வர்றான். ஆண்டவர் சமூகத்துல உக்காங்க. ஆண்டவரே, கொள்ளை அடிச்சுட்டாங்க, உமக்கு சித்தமானால் அதை திருப்பி கொள்ளும்படி எனக்கு பலனை தாரும். இப்ப நீ இழந்ததெல்லாம் ஆண்டவர் திருப்பி தர பலனை உனக்கு தருவார். அல்லேலூயா. இவன் அந்த விண்ணப்பத்தை வச்ச ஒன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ பின் தொடர்ந்து போ, அதை உனக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன். அவன் போய் அவங்கள முறியடிச்சு எடுத்துட்டு போறது எல்லாத்தையும் மறுபடியும் தன் தேசத்துள்ள கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வணங்குற அதே தேவனை தான் நாமளும் வணங்குறோம். அதே தேவனை தான் நாமளும் வணங்குறோம். கர்த்தருக்குரிய காரியம் அவருக்கு கொடுக்கும் போது இவன் சோர்ந்து போய் உட்காரல. தாவீது எல்லாம் போயிடுச்சு, இனிமேட்டு என்ன பண்றது? ஆண்டவருக்கு பலி செலுத்த மாட்டேன், போ, எல்லாம் இழந்து போச்சு, ஆண்டவர் சமூகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காரல. ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் சொல்லும், அவங்களை பின்தொடர்ந்து போய் அவையெல்லாம் திருப்பி கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. சத்ருடைய காரியத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நமக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ள தேவன். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம் காரியங்களை சத்ரு தடை பண்ணினாலும் அவன் கையில இருந்து பிடிங்கி வரும்படி ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் பலனையும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கிருபையா கழுவி தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதே பெரிய காரியம். நிறுத்தி இருக்கிறதே ஒரு பெரிய காரியம். 1 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:8. அடுத்தது புலம்பல் 3:22 எடுத்து வச்சுங்க. 1 கொரிந்தியர் 9. மனுஷர் பழக்கத்தின்படி சொல்லுகிறானோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? மனுஷர் வழக்கங்களைப்படி நீங்க சொல்லுகிற காரியங்கள், செய்கிற காரியங்களை விட்டுட்டு நியாய பிரமாணம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய காரியங்கள் என் வாழ்க்கையில வேணாம், என் வாழ்க்கையில வேண்டாம். மனுஷன் வீணான காரியங்களை செய்வான், அந்த வீணான காரியங்களை என் வாழ்க்கையில வேண்டாம். தேவனுக்கு உகந்த காரியமாய், தேவனுக்கு பிரியமான காரியமாய், தேவனோடு சார்ந்து வாழ்கிற காரியமா இருக்கணும். புலம்பல் வாசிங்க.
புலம்பல் புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் தேவனை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, என் இருதயத்தை நல்லா மாற்றி இருக்கிறாரு. நான் இன்னைக்கு மனுஷியா இருக்கிறேன். நாத்தடிச்ச வாயை இன்னைக்கு மகிமின் வாயா மாற்றிருக்கிறாரு. நாத்தடிச்ச வாயினா அசிகசியமா பேசுறது, மற்றவங்களை திட்டி பேசுறது, சபிக்கிறது, இப்படியாப்பட்ட வாயா இருந்த என் வாயை இப்ப எல்லாரும் அன்பு செலுத்தும்படி வந்திருக்குது. என் செவிகள் கெட்டது கேட்கல. இந்த நன்மைகள் எல்லாம் செய்த தேவன் நம்மளை எப்படி கைவிடுவார்? உன்னை மாத்தி வைத்திருக்கிற தேவன் எப்படி உன்னை கைவிடுவாரு? முடியாது என்ற சூழ்நிலை வரும்போது நீ தேவனை சார்ந்து கொள். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாது. பெற்றுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவரை சார்ந்து கொள். அவர் உனக்கு பெற்று தருவார். ஹல்லேலூயா. எந்த துறையிலும் யார் அதிகாரி யார் இருக்காங்கன்னு போய் தேடாத. எல்லாத்துக்கும் அதிகாரி வல்லமை உள்ளவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் உனக்கு மனுஷ தெய்வங்களை ஏற்படுத்துவார். நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரே ஏற்படுத்தி வைப்பார் மனுஷ தெய்வங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானு நிறைய இதை அனுபவிச்சுக்கிறேன். மனுஷ தெய்வ ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறத ஒண்ணுமே இல்லைனாலும் நாங்க யாருக்கிட்டே போய் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்காக ஒரு மனுஷன் அங்க போராடிட்டு இருக்கான். அவன் முகமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்காக ஒருத்த வாதாடிட்டு இருக்கான். அவன் பக்கம் ஜெயம் வரும், இங்க வந்து ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் செய்கிறது ஒருவனும் தடை பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட தேவனை தேவனா கொண்டிருக்கிற நாம தான் இந்த பூமியில பெரிய ஜாதியா இருக்கிறோம். நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிவை உணர்த்தி நமக்கு நல்ல காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதிகாலையில் அவர் சமூகத்துல உட்காரும் போது அவர் நம்மளுடைய அறிவுகளை உணர்த்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல நான் உற்சாகமா வருவேன். சொல்லுங்க, நேரத்தோடு வருவேன், வாஞ்சையோடு வருவேன். என் விண்ணப்பத்தை அவர் நடத்துவார். அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கலாமா? வாஞ்ச ஓடியாருங்களான்னு முதல்ல வரவங்களுக்கு 5000 ரூபாய் சொல்லிட்டா போதும். அப்பதாங்க விஷயமே நடக்கும், விஷயமே நடக்கும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓடி வந்து சேரெல்லாம் உட்கார மாட்டாங்க, இங்க உட்காந்துவாங்க. இப்படி அங்க கை நீட்டாலும் இப்படி லப்புன்னு புடிச்சிக்கலாம் பாரு, இங்கே உட்காந்துருவாங்க. அந்த பணம் பொருள் இதெல்லாம் அதுதான் முதல்ல ஓடி வருது. அதுதான் எண்ணங்களை திருப்புது. போவாங்க அப்படின்னு ஓடி வந்து உட்காருவாங்க. நாங்க முதல்ல பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஊழியம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு புடவை கொடுப்போம். அந்த புடவை கொடுக்குற நாள் வரும்போது நாங்க பார்க்காதவங்களாம் நிறைய இருப்பாங்க. சர்ச்சுக்கு வரவங்களை காட்டிலும் பார்க்காத ஆளுங்க நிறைய இருப்பாங்க. ஒரு இலவசத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு வாஞ்சியா ஓடி வருகிற குடும்பம் அது ஒரு ஜனங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இலவசத்துக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நம் கையின் பிரயாசத்திலேயே நம்மளை செல்வந்தராய் மாற்றுவார். கூரை பிச்சு ஒரு நாள்ல கொட்டாரு, நாட்டி வாங்கி அடிக்க வைப்பேன்னு சொல்ல மாட்டாரு. உனக்கு சம்பாதிக்கும்படி சரீரத்துல பலனை தருவாரு, ஐடியாக்களை உனக்கு தருவாரு, ஞானத்தையும் கட்டளையிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானமா அந்த ஐடியாவை நமக்கு வந்துட்டா போதும். நான் சும்மா ஒரு இடத்தை தொட்டுனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நான் 1 லட்சம் ரூபாய் லாபத்தை தருவார் ஆண்டவர். அந்த மாதிரிதான் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் நான் அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? உற்சாகமா வரணும், சந்தோஷமா வரணும். வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க சந்தோஷமா, ஒருத்தங்க இதுதான் கூட்டின்னு போது பாரு இது ஐயே அப்படின்ட்டு விருப்போடு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். சொல்லுங்க, அவர் தான் தேவன், அவர் தான் ஜீவன் உள்ளவர். அவர் என்னை கைவிருக்கிறாரு, பிதாவுக்கு முன்பாக நிறுத்திருக்கிறாரு, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, அவர் சாயலை என்னை மாற்றி இருக்கிறாரு. இத்தனை கிருபை செய்த ஆண்டவர் என்னை எப்படி வழியில விட்டுருவார்? என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் என்னை உயர்த்துவார். அநேக கன்னிகளுக்கும் பில்லி சூனிய மந்திரங்களுக்கும் என்னை அவர் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க
இன்னும் நிலையா நிற்கிறோம்னா எங்க குடும்பம் அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் எங்களை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற கிருபை. அல்லேலூயா. அவர் சமூகம் எங்களை சுற்றி இருக்கிறதுனாலதான் நாங்க இன்னும் நிற்கிறோம். அதே போலதான் அவர் பிள்ளைகளையும் அவர் சுற்றி இருக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கிறாரு. நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாது, எந்த காரியத்தை குறித்து வருத்தப்படாதீங்க. வல்லமை உள்ளவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு செய்வார் சொல்லுங்க. இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, அது நல்லதா அறிக்கையிட அது சந்தோஷமா இருக்கு. எனக்கு செய்வார். கை வச்சு சொல்லுங்க, எனக்கு செய்வார் அப்படின்னா ஒண்ணுமே வராது. சொல்லும் போதே ஒரு சோகமா சொன்னா ஒண்ணும் வராது. எங்க செய்வாரு? இப்பதான் அதான் சொன்னதே, உனக்கு கழுவி தேவ சமூகத்துல நிறுத்தி இருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப தேவ சமூகத்துல நீ வந்துட்டனா, நீ பேசுற வார்த்தை, நீ ஜெபிக்கிற வார்த்தை எல்லாம் அதை அவரை செய்து முடிப்பாரு இல்ல, செய்து முடிப்பாரு இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு துறையில இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல பெரிய ஆளு என்கிட்ட வரமாட்டானா, நான் அவன் மூலியமா நன்மை பெற்றுக் கொள்ள மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க எல்லாரையும் ஆளுக செய்யற ஆண்டவரை நீ நினை. உனக்கு மனித தயவை உண்டு பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. எப்படியாப்பட்ட வார்த்தை இது? ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. யார் சொல்றாங்க? சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறாரு. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அது என் மேல ஒருவனை கை போடுவதில்லைன்னு எங்க அண்ணன் சொல்ல, எங்க அப்பா சொல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நண்பன் சொல்லல, ஆண்டவரே சொல்லுகிறார், உன் மேல ஒருவனை கை போடுவதில்லை. எப்படி கை போடுவான்? நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன். அவன் 7 வழியாய் ஓட பண்ணுவேன். ஒரு வழியா வருவான் உன்னை தேடி, 7 வழியாய் ஓடுவான். ஒண்ணுமே என்ன தெரியுமா? 7 வழியா எப்படி ஓடுவான் தெரியுமா? நீ யுத்தத்துல நிக்க மாட்ட, நீ அந்த வழியா நடந்து போ. உன்னை பார்த்து அவனுக்கு பயத்தை உண்டு போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. விரோதம், போராமை, எரிச்சல் எல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு அன்பினால நிரப்பி சமூகத்துல ஓடி வந்து வாஞ்சியா உக்காருங்க. தகப்பன் இடத்துல உக்காருங்க. தகப்பன் இடத்துல கேளுங்க, நன்மையை உங்களுக்கு தருவா, நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்வார். அப்பா பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? ஒரு பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா கிட்ட ஏதாவது வேணா ஊந்து பிறண்டு அழுதுக்கு வாங்குறீங்களா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? 2 நாள் பாப்பா, 3ஆவது நாள் வாங்கி கொடுத்துருவாரு. சாதாரண மாம்சத்துடைய பிள்ளையே உங்க மேல கிருபையை இறங்கும் போது பரமபிதா எந்த அளவுக்கு இறங்குவார்? அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்க. அவரோடு அன்போடு வாங்க. ஐயோ, நான் ஜபத்துல போய் உட்கார, நான் ஆராதனை பண்ணணும், அந்த ஆராதனைக்கு வந்து நிக்கிறேன்னு ஒரு வாஞ்ச வரணும் உங்களுக்கு. ஆராதனை தான் தேவனுடைய மகிமை, அவரை பிரியப்படுத்துறது, அது உயர்த்த காரியம். அப்ப தேவனை உயர்த்தும் போது அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒன்று கூடி ஆராதிக்கிற இடத்துல ஒரு வல்லமை இறங்கும். அல்லேலூயா. 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 இப்போ நான் என்ன பண்ண போறேன்? தேவ சமூகத்துல எப்படி வரப்போறேன்? உற்சாகமா வரப்போறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. 2-3 பேர் உற்சாகமா வரப்போறேன். ஆமா, அது இல்ல என்னால முடியாது, வேலை இருக்குதுன்னா அது ஒண்ணும் இல்லை. அது கர்த்தருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். வேலையே இல்லாம சும்மா உக்காந்துட்டு வந்தா அது தப்பு. அது ஆமா, தூங்கி ஏந்துக்குது. அப்ப வாரம் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு தூக்கம். அப்ப அங்க 8 மணிக்கு பிரேயரா, 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பலாம். 8 மணிக்கு பிரேயருக்கு 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனா எப்படி? அது இங்க இருந்து வரதாலே ஆராதனை முடிஞ்சிடும், மெசேஜ் முடிஞ்சிடும். தேவ சமூகத்துல நன்மை பெற்றுக்கொள்ள வந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? ஜீசஸ். கண்களை மூடி நன்றி.